டிஎல் மூடி வாழ்ந்த நாட்களில் ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு எவாஞ்சலிஸ்ட். அவரிடத்தில் அவருடைய நண்பர் ஸ்காட்லாந்தில் உள்ள ஒரு 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 பிரதரை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். டிஎல் மூடியினுடைய நண்பர் ஸ்காட்லாந்து நீங்க சொன்னீங்கன்னா ஸ்காட்லாந்துல இந்த பிரதரை போய் நீங்க சந்திங்க அப்படின்ட்டு. அதே போல அவரு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, டிஎல் மூடி ஸ்காட்லாந்து போகும் பொழுது அந்த நபரை போய் சந்திக்கிறார். அவருக்கு வயது 55 வயது. அவர் யார் அப்படின்னா, தன்னுடைய 15வது வயதில் கீழே விழுந்து தன்னுடைய பேக் முதுகு தண்டு அடிபட்டு சரியான ட்ரீட்மெண்ட் அந்த நாட்களில் கிடைக்க முடியாதபடிக்கு படுக்கையிலே 40 வருஷம் படுத்து கிடந்தவர். அவர் உலகத்தை பார்க்கணும் அப்படின்னா ஜன்னல் வழியா பார்ப்பார். அவ்வளவுதான். அவருடைய அவருடைய அந்த ரூம் தான் அவருடையது, அவருடைய பெட்டு தான் அவருடைய வாழ்க்கை. அவர் தன்னுடைய காரியங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா மிகுந்த வேதனையோடு தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய காரியங்கள். சஃபரிங், பாடு இல்லாத நாளே இல்லை. ஆனால் எத்தனை ஆண்டுகள் போயிடுச்சு அப்படின்னா 40 ஆண்டுகள். ஸோ அவர் டிஎல் மூடி அவரை போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணி அவரோடு கூட அவருடைய முகத்துல உள்ளதான உற்சாகம், அந்த முகத்துல உள்ளதான ஒரு பிரகாசம், தேவனை துதிக்கிற வாயில அவரை துதிக்கிற துதி, எவ்வளவு வேணும் சோர்வு இல்லை, டிப்ரெஷன் இல்லை. தேவனை மகிழ்ச்சியாய் அவர் ஆராதிக்கிற ஒரு சகோதரனை அவரை பார்த்துட்டு அவருடைய விவரத்தெல்லாம் கேட்கிறார். எப்ப அது மாதிரி நடந்தது, என்ன ஏதுங்கிற விவரத்தெல்லாம் இந்த கதையெல்லாம் அவர் சொல்றார். அப்போ அவர் சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், பிசாசானவன் சாத்தான் உங்களை சோதிச்சது இல்லையா? இப்படி இந்த உலகத்தில் உள்ள இந்த ஜன்னல் வழியா அந்த உலகத்தில் உள்ளவரெல்லாம் பாக்குறீங்களே, நான் நடந்து போகணும், எல்லாரும் கார்ல போறாங்க, நடந்து போறாங்க, இங்க போறாங்க, இப்படியே படுக்கையிலே கிடக்கிறோமே, எல்லாரையும் போல நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பேர்ல தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும்படிக்கு, தேவனை குறை சொல்லும்படிக்கு, தேவனை கேள்வி கேட்கும்படிக்கு நீங்கள் சோதிக்கப்பட்டது உண்டா? சாத்தான் காதுல வந்து விஸ்பர் கிசுகிசுத்திற்கான தேவனுடைய அன்பை சந்தேகிக்க, இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வியா ஒரு சஞ்சலமா உங்களை பிசாசானவன் சோதித்தது உண்டா அப்படிங்கிறப்ப அவர் சொல்லுவார், நிறைய தடவை வந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? வரியா கல்வாரிக்கு போலாம் வரியான்னு நான் கூப்பிடுவேன். வரியா கல்வாரிக்கு? இயேசு கிறிஸ்து என்னிடத்தில், பிதாவாகிய தேவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாரா இல்லையாங்கிறத உன்னுடைய கேள்வி. உன் தேவன் உன்னிடத்தில் அன்பா இருந்தா இது மாதிரி 40 வருஷம் உன்னை போட்டு படுக்க வச்சிருந்திருப்பாரா? 40 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை இப்படியே தேவன் உன்னை மோசம் போக்கியிருப்பாரா? அவர் அன்புள்ளவரா? உன்னை இப்படி செய்வாரா? அப்படிங்கிற கேள்வி கேட்கறல்ல. ஓ பிசாசே, தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு என்னன்னு காண்பிக்கணும் அப்படின்னா வர்றியா கல்வாரிக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படிங்கிற நேரத்துல பறந்துருவோம். ஆளும் இப்படிதான் நான் என்ன செய்யறேன், எப்பெல்லாம் அவருடைய அன்பை நான் சந்தேகிக்கும்படிக்கு பிசாசானவன் என்னை சோதிக்கிறானோ அப்பெல்லாம் நான் அவன்கிட்ட கேட்கிற காரியம் என்னன்னா, வா கல்வாரிக்கு. எந்த அளவுக்கு கிறிஸ்து என்னை அன்பு கொண்டிருக்கிறாருங்கிறத நான் உனக்கு அங்க காண்பிக்கிறேன்னு சொன்ன உடனே பினிஷ், அவ்வளவுதான், என்னை விட்டு விலகிடுவான். இந்த டிஎல் மூடி கேட்டு அவ்வளவு ஆச்சரியப்படுவார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதை முடிக்கும் பொழுது, அந்த ஆர்டிகல் அப்படி முடிக்கும் பொழுது, தேவ தூதர்கள் யாராவது ஸ்காட்லாந்த கிராஸ் பண்ணாங்கன்னா, தேவ தூதர்கள் யாராவது ஸ்காட்லாந்து அப்படி கிராஸ் பண்ணி போறாங்கன்னா எப்படி மிகைப்படுத்தி சொல்றாரு பாருங்க. அவர் இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு வந்து இறங்கி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்காட்லாந்து விட்டு கடந்து போகணும் பாரு. என்ன தேவ மனுஷன் பாரு.
தேவதூதர்கள் அப்படி கடந்து போனாங்கன்னா இறங்கி இந்த வீட்டுக்கு வந்து இந்த மனுஷனுடைய சேம்பர்ல, இவருடைய ரூம் அறையில இருந்து தங்கி தாபரித்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் போவாங்க அப்படின்னு அவர் அழகா சொல்லுவார். இதை எதை ரிலேட் பண்ணி அவர் சொல்றார் அப்படின்னா, கிரேஸ். கிரேஸ் அந்த மனுஷனோடு கூட அந்த மனுஷன்ட்ட இருக்கிற கிரேஸ் நித்தமும் டெய்லி அவருக்கு கிருபை இல்லாதபடிக்கு அந்த நாளை அவர் தள்ள முடியாது. ஏன்னா டெய்லி அவருக்கு சஃபரிங்ஸ் இருக்கு, பாடுகள் இருக்கு. அந்த பாடுகளோட கூட உண்டான அந்த கிருபை அவருக்கு ஏன் உண்டாயிருக்கு அப்படின்னா, இப்ப 24 வசனத்தை வாசிச்சா அவர் நல்லமா இருக்கும். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த டிஎல் மூடி சொன்னதான அந்த எக்ஸாம்பிளை நான் அப்படி எடுத்துக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த சகோதரன், அந்த ஸ்காட்லாந்து மேன் ஆஃப் காட், ஸ்காட்லாந்து வாழ்ந்த தேவ மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே எவ்வளவு என்ன செய்யலன்னா அன்பு குறையாதபடிக்கு, அன்பை சந்தேகிக்காதபடிக்கு, அன்பு குறையாதபடிக்கு, அன்பு அழியாதபடிக்கு, அன்பை சந்தேகிக்காதபடிக்கு சின்சியராய் நேர்மையோடு உத்தமத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த தேவ மனுஷனோடு கூட டெய்லி அவருடைய வாழ்க்கையில் கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். இப்படிதான் நம்ம ரிலேட் பண்ணணும். அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. இந்த ஆர்டிகிளை நீங்க பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சாவரின் கிரேஸ் பை டிஎல் மூடி அப்படிங்கிற ஒரு சின்ன புக்லெட், சின்ன புக், சாவரின் கிரேஸ் அப்படிங்கிறதுல சாப்டர் நம்பர் 5, கிரேஸ் ஃபார் லிவிங், கிரேஸ் ஃபார் லிவிங், கிரேஸ் ஃபார் சர்வீஸ், கிரேஸ் ஃபார் சர்விங், கிரேஸ் ஃபார் லிவிங் அப்படிலாம் நிறைய இருக்கும். அதுல இந்த இடத்துல இந்த கிரேஸ் ஃபார் லிவிங்ல அதை எழுதி பாருங்க. ஓகே, அருமையானவர்களே, நம்மளுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் என்ன, கிறிஸ்து மேல உள்ளது அன்பு என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அழிஞ்சிடக்கூடாது. தேவன் நம்ம என்ன செய்வார், என் மேல் நீ வைத்திருக்கிற அன்பு அழியாத அன்பா இல்லையா அப்படிங்கறது தேவன் டெஸ்ட் பண்ணுவார்.